உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சுபிக்ஷா டிவி. இந்த சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுவுமே ஜூலை மாதத்தில் இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்குறோம். நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளும் கூட. இது போக நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் போயிடுறீங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி எப்ப அப்படின்னா, ஜூலை மாதம் 13ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். அதுக்கு அடுத்ததாக சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க ஜூலை 7ஆம் தேதி. அதே ஜூலை 16ஆம் தேதி சூரிய பகவான் ஆகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. இது போக புதன் பகவான் ஆகப்பட்டது கடகத்தில் இருக்கிறாங்க. கடகத்திலிருந்து ஜூலை 19ஆம் தேதி பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்போ இந்த தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு போவது சரியா தவறானா, கண்டிப்பாக 6ஆம் இடத்துக்கு போவது தவறு. இருந்த போதிலும் அங்கே குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் இருப்பதால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கெடுதலான பலன் தான் கொடுக்கணும். ஆனா இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா குரு கூட சேர்ந்ததுனால உங்களுடைய ராசி அதிபதியும் குரு பகவான் தான். அந்த குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தை பெற்றதால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்லது செய்யறாங்க. அது போக அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷபத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறாங்க. அப்ப 5ஆம் இடத்து அதிபதி குருமங்கள யோகத்தோடனும் அது போக 8ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால நல்லது நடக்குது. என்ன நல்லது நடக்குதுன்னா, பூமி சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தீரும். அப்போ கோர்ட்டு கச்சேரியோ வம்பு வழக்கோ உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்தாவோ கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானால உங்களுக்கு தீரும். இது போக புதிதாக பூமி வாங்குற மாதிரி இருந்தால் தனுசு ராசிக்காரங்கள் சிறப்பாக வாங்கலாம். அப்போ இது ஒரு அருமையான டைம். இது போக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது வீடு வாங்கலாம், குடியிருக்கிறதுக்கு வீடு வாங்கலாம், நம்ம சொந்தமா வீடு கட்டுறக்கு இடம் வாங்கலாம், நம்ம ஒரு இடத்த விற்கலாம். அப்படி வித்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். நம்மளுக்கு கடன் பட்டுட்டு இருக்கிறோம், அந்த கடனை கட்டுவதற்கு நாம இத்தனை நாள் நம்ம விலை சொல்லிட்டு இருந்தோம், அந்த இடம் விற்கல, அந்த வீடு விற்கல, இந்த பீரியட்ல விற்குமா அப்படின்னா கண்டிப்பாக விற்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பார். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்தில் இருப்பது தவறாக இருந்தாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப நீங்க எந்த தொழில், எந்த வியாபாரம், எந்த பிசினஸ் செய்யறவங்களாக இருந்தாலும் கடந்த காலத்துல அதுல சில தடைகள் வந்திருக்கும், சில ஏமாற்றங்கள் வந்திருக்கும், அடுத்தவங்களை நம்பி நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்ப இதனால நமக்கு சில தடைகளும் சில குழப்பங்களும் வந்திருந்தா கூட இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, உங்களுடைய ராசி அதிபதியே 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக
தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். அப்போ வந்து தொழில் வந்து பார்க்க நீங்கள் தடை இல்லாமல் நீங்கள் செய்யலாம். அப்போ தொழிலில் உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அது உங்களை எதுவுமே செய்யாது. அப்போ டோட்டலாக தனுசு ராசியில் பிறந்தவங்க இப்போ நம்ம வந்து ஜூலை மாதத்தில் ஏதோ ஒன்று செய்கிறேன், இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் ஏதோ ஒன்று செய்கிறேன், நம்ம தொழிலை மாற்றி இடத்த மாற்றி அமைக்கலான்ட்டு இருக்கிறேன், நம்ம வந்து தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அப்போ அந்த தொழிலில் வேறு விதமான செய்யலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். குருவுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருப்பதால், அப்ப இந்த 10ஆம் இடம் என்பது அந்த குருவுடைய பார்வைங்கிறது வரக்கூடிய மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால தனுசு ராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் துணிந்து நின்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். இது போக உங்களுக்கு சுக்கிர பகவான்ங்கிறது 6ஆம் வீட்டுக்குரிய கிரகம். அந்த சுக்கிர பகவானாகப்பட்டது மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது 8ஆம் இடத்துக்கு வருவது யோகமா அப்படின்னா கண்டிப்பாக யோகம்தான். அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மரண பயம், அது போக கடன் வாங்கிட்டு பிரச்சனை தொல்லை, நான் எங்கேயாவது வனவாசம் போயிடுறேன், எனக்கு விபத்து சம்பந்தப்பட்டது நடக்குமா, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக நடக்காது. அது போக அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருந்து வந்த மன கசப்புகள், மன வேற்றுமைகள், குடும்பத்துல வந்து நீங்க கணவரை சந்தேகப்படலாம், இல்லை வந்து கணவர் மனைவியை சந்தேகப்படலாம். இது மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் இந்த சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க குடும்ப ரீதியாக நடந்து வந்த இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு. தைரியமாக இருங்க. நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிருச்சு, நம்மளுடைய மனைவியினால பிரச்சனை வந்துருச்சு, நம்மளுடைய கணவரால் பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நம்ம குடும்பம் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அந்த சுக்கிர பகவானுடைய பார்வை கண்டிப்பா நல்லா இருக்கும். கலஸ்திர காரகன் மங்கள காரகரான சுக்கிர பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல அந்த புதன் பகவான் ஆப்பட்டது 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. அப்ப அந்த 19ஆம் தேதி வரைக்குமே தனுசு ராசிக்காரங்கள் தான் ஒரு பொண்ணு பார்க்கறதோ ஒரு மாப்பிள்ளை பார்க்கறதோ இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 19ஆம் தேதி வரைக்குமே நீங்க பொண்ணு பார்க்குற விஷயமோ மாப்பிள்ளை பார்க்குற விஷயமோ அந்த பேச்சை நீங்க பேசாமல் தள்ளி போடுவது நலம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல முடிவையும் இந்த பீரியட்ல எடுக்க வேண்டாம். அப்போ கொஞ்சம் சாந்தமாக இருங்க. இது போக பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதி இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்தாங்க. அந்த 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்த்தாங்க. இதனால ஒரு நல்ல தெம்பு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல தைரியம் கிடைச்சிருக்கும், எதையுமே நம்ம துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு வந்திருக்கும். இப்போ வந்து அவங்க 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த தைரியம் கொஞ்சம் குறையும். அப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் கொஞ்சம் குறையும். அப்ப இந்த வேகம் குறையுதே, இந்த தைரியம் குறையுதே அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளாகப்பட்டது கண்டிப்பாக தடை பண்ணுவதற்கு அந்த குரு பகவான் இருக்கிறாரு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் சோதனைகளும் வரும். அது தன்னுடைய அறிவால தன்னுடைய திறமையால தப்பிச்சுக்குவீங்கன்னு சொல்றேன். நான் பயப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. இது போக
இதில் வந்து வயசானவங்களுக்கு ஏதாவது உடல் பிணிப்பெடிகள் வருமானா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல சில பிணிப்பெடிகள் வரும், சில மருத்துவ செலவுகள் உண்டாகும். அப்படி வந்தாலும் நீங்கள் வந்து பார்க்க போனால் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால தப்பிச்சுக்குவீங்க, சுக்கர் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமான 2 நம்பர் கொடுத்துருக்குறோம் கீழே, அதுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.